முதல் தோலை உரிச்சிருங்க, கொழுப்பெல்லாம் எடுத்துங்க, எடுத்து ஒரு சட்டியில போட்டு வேக வைங்க. அப்படியே நல்லா கொதிச்சு வரும்போது அந்த கொழுப்பெல்லாம் மேல வந்து ரத்தம்லாம் மேல வந்து அப்படியே மேல மிதக்கும் எண்ணெயா. அது அப்படியே வடிகட்டி சூப் போட்டு குடிக்க கூடாது, தூர ஊத்தி. டாக்டர் சொல்லுவான் சூப்பு கொடுங்க அவங்க மூச்சு இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கொழுப்பு சாப்பிடாத, ரத்தம் சாப்பிடாத. நீ யார் சொல்றதை கேட்க விரும்புகிறாய்? நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்னவருடைய வார்த்தையை நீ கேட்க விரும்புகிறாயா? எம்மா கொஞ்சம் அந்த டாக்டர் ஸ்பெஷல்ல கொஞ்சம் அப்படி அந்த சூப்பை ஊற்றி குடிச்சேன்னா உன் மூக்கடைப்பு, வாயடைப்பு, எல்லா அடைப்பும் பெருன்னு சொல்லுவான். அது நீ கேட்க அவசியம் கிடையாது. மருத்துவத்துக்கு கூட அதை நீ எடுக்க அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஆதியிலிருந்து நல்ல ஆரோக்கியமான செய்தியை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளையே, கொழுப்பு நீ சாப்பிடக்கூடாது. மூணாவது சர்க்கரை, சீனி, சுகர் வெள்ளையா தானே இருக்குது. நமக்கெல்லாம் அதை சாப்பிட ரொம்ப இஷ்டம். அதே நான் எப்ப பார்த்து நேரடியா சாப்பிடுறேன். ஒரு நாளைக்கு 8 டீ தான் குடிக்கணும். அந்த 8 டீல ஒரு டீ இத்தனை கப் இருக்கும். அந்த 8 கப்ல வந்து 8 ஸ்பூன் சுகர் இருக்குது. நீ சாப்பிடுற சோத்துல சுகர் இருக்கு, நீ சாப்பிடுற இட்லியில இருக்குது, நீ சாப்பிடுற தோசையில இருக்கு, நீ சாப்பிடுற இடியாப்பத்துல இருக்கு, நீ சாப்பிடுற சப்பாத்தில இருக்கு, நீ சாப்பிடுற களியில இருக்குது, இப்ப நீ குடிக்கிற டீல இருக்குது. உன்னை அறியாமே நீ அதிகமா அந்த சர்க்கரை எடுத்துக்கொண்டே இருக்கிறதுனால உனக்கு தெரியாம, உனக்கு புரியாம நீ பார்க்கறதுக்கு கசப்பா இருப்ப. ஆனா உடம்பெல்லாம் இனிப்பா இருக்கும். உன்னை பார்க்க சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. இனிப்பு பர்சன் ஆயிரும். You will be a sweet person. You may not like it, but you will be sweet. அந்த சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், புண்ணு வந்துச்சுன்னா கலர் கலரா வரும். கலர் கலரா இருக்கும். இந்த சர்க்கரை வியாதி வந்து இறக்கம் இல்லாத ஒரு வியாதி. கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே மேல வரும். அது வளர்ச்சி கொடுக்கிற வியாதி, வளர்ந்துட்டே இருக்கும். எது வரைக்கும் வளரும்? நீ வெட்டுற வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். கால துண்டா அதான் ஆண்டவரு நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, நீ ஒரு ராஜாவுடைய மேஜையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது நீ அங்க இருக்கிற ஆகாரத்தெல்லாம் பாரு. போஜன பிரியனா இருந்தனா நீ என்ன பண்ணு, சோற சாப்பிடாத, உடனே ஒரு பெரிய கத்தியை எடுத்து உன் கழுத்துல வச்சுக்கோ. டாக்டர் உன் காலை வெட்ட போறான், டாக்டர் உன் இருதயத்தை வெட்ட போறான். நீ அதனால சும்மா டீயையும் காப்பியும் குடிச்சு சர்க்கரையும் கொழுப்பையும் தின்னுட்டு நீ அங்கேயும் இங்கேயும் வெட்டுப்படுறதை விட அதை பார்த்த உடனே ஐயா எல்லா வியாதியும் பற்றி சொத்தை இழந்து பிள்ளைய தெருவில் விட்டு பிள்ளைகளை தெருவில் விட்டு நான் சாவறதை விட என் வீடு இருக்கும்போது வாசல் இருக்கும்போது எல்லாமே இருக்கும்போது நான் செத்து போட்டா பரவாயில்ல, நான் செத்தாலும் என் பின்னாடி என் பிள்ளைகளும் என் மனைவியும் நல்லா வாழ்வாங்க. ஆகையால் ஆண்டவர் சொன்னாரு, நீ அப்படி போய் சாகிறதுக்கு முன்னாடி உன் தொண்டையில கத்திய வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, விளக்கு இருந்தது, வெளிச்சம். இரண்டாவது அங்கு ஒரு மேஜை இருந்தது, அந்த மேஜையில அப்பம் இருந்தது, அந்த அப்பம் ஆகாரத்தை கொடுக்கிறது. ஆலயத்தில் ஆகாரம் இருக்க வேண்டும். இந்த திருச்சபையை சார்ந்த விசுவாச பிள்ளை பட்டினியா இருக்க கூடாது. ஆகையால திருச்சபையில இருக்கிற குழு நீ டிசைட் பண்ணணும். என் திருச்சபையில 10 விதவைகள் இருக்கிறாங்க, அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் மாசம் 10 கிலோ அரிசி நான் கொடுத்துருவேன். ஒரு கூட்டத்துக்கு, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான காசை உன்னால் எழுப்ப முடியுமானால், உன் திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறாங்களே, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, ஏது சாப்பிட்டாங்கன்னு நீ தெரியாம இருக்கிறாயா? ஏன் அவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுக்க கூடாது? கொடுக்க முடியாதா? நம்மகிட்ட இல்லையா? நிறைய இருக்கிறது. 10 கிலோ என்ன, 10 பேருக்கு என்ன, எத்தனை பேர் தெரியும். எனக்கு சாப்பாடு இல்லைன்னு பார்த்தா உடனே சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு நல்லா தெரியும். நான் சின்ன பையனா இருக்கும்போது என் வீட்டுக்கு வருகிற ஊழியக்காரன் யாரும் சும்மா வந்ததே கிடையாது. வரும்போது ஒரு பையோட வருவாங்க. அந்த பைய நிறைய அரிசி இருக்கும், அந்த பைய நிறைய பருப்பு இருக்கும், அந்த பைய நிறைய துணி இருக்கும். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க எப்படி போறோம்? கையில ஒண்ணுமே இல்லாம வரும்போது பைய நிறையோட வர்றோம். போகும்போது அப்படியே நின்று காசு கொடுக்குற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். சோறு கொடுக்குற வரைக்கும் அங்க நின்றுட்டு இருப்போம். விசுவாசியா நம்ம என்ன பண்றோம்? அப்படித்தானே பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் இருக்க வேண்டும். யாராச்சும் உதவி கேட்டு வந்தாங்கன்னா போ, எப்ப பார்த்தாலும் காசு கேட்கலாம் அப்படி சொல்லாத. உன்னால முடிஞ்சத கொடு. ஆலயத்தில் ஆகாரம் இருக்க வேண்டும் என்று. ஆவிக்குரிய ரீதியில இந்த அப்பம் எதை குறிக்கிறது? என்னோடு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு வேத புத்தகத்தை என்னோடு சேர்ந்து யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தமா வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். ஆவிக்குரிய ரீதியிலே அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட அந்த அப்பம் எதை குறிக்கிறது? இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவனுடைய அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலமும் பசி இல்லாமல் இருப்பான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான், ஒரு காலமும் தாகத்தோடு இருக்க மாட்டான். அப்படின்னு ஆண்டு சொன்னா, நானே ஜீவப்பா. ஐயா, சரீரத்துக்கு சோறு வேணும்,
இந்த உடல் நல்லா இருக்கணும்னா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும், நிறைய காய்கறி சாப்பிடணும், நிறைய டெய்லி ஒரு பழத்தை சாப்பிடணும். நம்ம யோசிப்போம், ஆடா 30 ரூபா கொடுத்து அரை கிலோ ஆப்பிள வாங்கவா, 30 ரூபா கொடுத்து அரை கிலோ ஆரஞ்சு வாங்கவா, ஐயா நீ விரும்பினால் ஒரு மாட்டேன் டெய்லி ஒரு பழம் சாப்பிடு, டாக்டர் 5 நிமிஷம் கொடுக்க மாட்டேன். நல்ல டெய்லி ஆரோக்கியமான குறைய சோறு சாப்பிடணும், நிறைய காய்கறி சாப்பிடணும். நம்ம தலைகீழ சாப்பிடுவோம், நிறைய சோறும் கொஞ்சோண்டு சட்னியும், நிறைய சோறும் கொஞ்சம் ஊரு அந்த போதும், நிறைய சோறும் வெறும் ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, நிறைய சோறும் ஒரே ஒரு துண்டு கடிக்கிறதுக்கு இருந்தா மட்டும் போதும், ஒரு பிளேட் சோறும் உள்ள போயிடும். அப்படி நம்ம பார்ப்போம். ஆண்டு சொல்றாரு நிறைய காய்கறி சாப்பிட்டு நீ ஆரோக்கியமா இருக்கணும். அதே போல ஆண்டு சொல்றார் ஆவிக்குரிய ரீதியில நீ ஆலயத்துக்கு வருகிற வேளையில நானே ஜீவாப்பம். அப்பம்னா எதுக்கு அந்த ஆசாரியன் வாரத்துல ஒரு நாள் அந்த அந்த அப்பத்தெல்லாம் ஆசாரியன் தான் சாப்பிடணும், ஒவ்வொரு வாரமும் அந்த 12 அப்பமும் மாற்றப்படணும்னா ஒரே பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. போதகர் மூப்பர் வந்து ஆலயத்துல ஒரே பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஒரே ஓதலா ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் விரும்பல. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துல ஒவ்வொரு வாரமும் அப்பம் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. ஆகையால திருச்சபையில போதிக்கப்படுகிற வசனம் ஆராய்ந்து தியானித்து ஜபித்து அதை என் வாழ்க்கைக்கு என்ன ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆசீர்வாதம், என் விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆசீர்வாதம், விருந்தினராய் வருகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று யோசித்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டோட வசனத்தை பேச வேண்டும். இன்னைக்கு பாஸ்டர் மட்டும் பிரசங்கம் பண்றதில்லை, மூப்பர்கள் பேசுறாங்க, வாலிபர்கள் பேசுறாங்க, சுயாதீன ஊழியர்கள் பேசுறாங்க, ஆண்கள் பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை அஜாக்கிரதையா நீ முன்னே போய் நிற்காதே, உன் சொந்த வார்த்தையை பேசும்படியா நிற்காதே. அது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உன் சுயமாய் நீ நின்றாயனால் ஆண்டவர் அடிச்சார்னா எந்திக்கவே முடியாது. ஆண்டு சொல்றாரு நீ வாரத்துக்கு ஒரு முறை பிரசங்கம் பண்ணி, நான் ஒரு ஊழியக்காரங்களுக்காக சொல்றேன், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற 12 அப்பத்திலிருந்து எனக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன்னா அந்த இதுல எதை பத்தி பேச போறோம், என்ன ஆராய்ச்சி பண்ணணும், ஆண்டவரே நீர் என்ன பேசும்படியா விரும்புகிறீர், நீர் பேசும் அவர்கள் கேட்கட்டும் என்று காத்திருந்தது தியானித்து என் வாழ்க்கைக்கு அது முதல் எனக்கு செய்தி, பின்னே மற்றவருக்கு செய்தி. நான் நீதி என்றும் மற்றவன் அநீதி என்றும், நான் சரி என்றும் மற்றவன் தவறு என்றும் பேசிவிடாதபடி இது என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு தியானத்தோடு அப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு மனுஷன் அப்பத்தினால் மட்டும் கிடையாது, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகையால ஆலயத்துக்கு வரும்பொழுது யாத்திராகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, ஐயா நீ ஆலயத்துக்கு வந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். எத்தனையோ ஆலயத்துக்கு போறேன், ஊர் ஊரா போறேன் வாரேன், ஆனா ஒரு ஆலயத்துக்கு போகும்போது சில ஆலயத்தில் போட்டிருப்பாங்க செருப்ப கலட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரிமூவ் யுவர் ஃபுட்வேர், ரிமூவ் யுவர் ஷூஸ். ஆனா இந்த ஆலயத்துக்கு போகும்போது என்ன இருந்ததுன்னா சில இடத்துல பண்ணிருப்பாங்க ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல்ஸ் போட்டிருப்பாங்க, அல்லது கீப் யுவர் மொபைல் ஆன் தி சைலண்ட் மோட், உன் மொபைலை ஆஃப் பண்ணு, அல்லது அது அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வைப்ரேஷன்ல போட்டுன்னு வச்சிருவாங்க. ஆனா இந்த ஆலயத்துல அதெல்லாம் எதுவுமே எழுதல, ஷூவா கலட்டுன்னு போடல, மொபைல் ஆஃப் பண்ணுன்னு போடல. அங்க போட்டிருந்தது you are entering the sanctuary, நீ கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறாய். if at all you want to talk, if at all you want to talk to Jesus, if at all you want to whisper a prayer to Jesus. அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது நீ ஆலய பிரகாரங்களுக்குள் வருகிறாய், நீ பேசணும்னு நினைச்சனா இயேசுவண்டை பேசு. நீ முறுமுறுக்கணும்னு யோசித்தனா, குசு குசுன்னு பேசணும்னு யோசித்தனா இயேசுவண்டை ஒரு ஜெபத்தை ஏறெடு. எத்தனை முறை நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது ஜெபம் பண்ணாமே உள்ள போயிட்டு வந்துருக்கோம். போனோம், யாரோ ஜெபம் பண்ணாங்க, யாரோ பாடினாங்க, என்னமோ பேசினாங்க, நான் ஒன்னும் கேட்கல, நான் ஜெபமும் பண்ணல, சும்மா போனேன், சூட்டை போட்டு போனேன், கோட்டை போட்டு போனேன், எல்லாம் பண்ணேன், ஆனா என்ன கிடைச்சது ஒண்ணுமே இல்லை, சும்மா அப்படியே வந்தேன். ஆண்டு சொல்றாரு யாத்திராகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வாக்கியத்துல, நீ தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, ஆலயத்துக்கு வருகிற வேளையிலே அங்கே போதிக்கப்பட இருக்கிற அந்த ஜீவவப்பம் நானே என்று இயேசு சொல்கிறார் அல்லவா, அவருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆண்டு சொன்னாரு, நீ என்னுடைய சன்னிதானத்துக்கு வரும்பொழுது என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை நீ செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, இயேசுவின் கட்டளைக்கு நீ செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால்